ஓம் சாந்தி. அனைத்து பிராமண பரிவாரங்களுக்கும் அழகான சுப காலை வணக்கம். நமக்கு இந்த மாதம், அதாவது கடந்த ஜூன் மாதத்திற்கான அவ்யக்த சமிஞையை பாபா அளித்திருந்தார். நாம் ஒவ்வொரு முரளியிலும் அதை கேட்டு வந்திருப்போம். இப்பொழுது அந்த அவ்யக்த சமிஞையை 30 நாட்களுக்கும் உள்ள அவ்யக்த இஷாராவை ஜூன் மாதத்து 1/6 முதல் 30/6 வரை உள்ள அனைத்தையும் இப்பொழுது ஒன்றாக கேட்டு பயனடைவோம். வாருங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தலைப்பு: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். ஜூன் 1. எப்போதும் தனது முகத்தை மலர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே சங்கம யுகத்தின் மிகப்பெரிய பரிசாகும். முகத்தில் ஒருபோதும் குழப்பத்தின் சாயல் கூடாது. முழு நிலவு பௌர்ணமி போன்று தனது முகம் சதா மலர்ந்திருக்கட்டும். பிறர் தன் முகத்தை உங்கள் முகத்தில் பார்க்கும் வகையில் உங்கள் முகம் பளிச்சென்று தென்பட வேண்டும். இதற்காக தனது இயல்பான குணத்தை சரளமாக வையுங்கள். பொறுமைசாலி ஆகுங்கள். ஜூன் 2. மகிழ்ச்சியாக இருப்பதற்கான குணம் புருஷார்த்தத்தில் மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடும். ஆனால் எப்படி தோற்றம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே போல ஆத்மா கூட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருத்தல். இந்த இயல்பான குணத்தை ஆத்மாவில் எடுத்து வர வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் மாயையின் எந்த ஒரு ஆகர்ஷணமும் கவர்ந்திழுக்க முடியாது. இது தந்தை கொடுக்கும் கேரண்டியாகும். ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தங்களது ஆன்மீக பெருமையில் நிலைத்திருங்கள். மேலும் சகிப்புத்தன்மை உடையவர் ஆகி சாட்சி திருஷ்டா என்ற நிலையில் மாயையின் விளையாட்டை பாருங்கள். ஜூன் 3. சதா மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஞானத்தின் குணமாகும். இதில் ஆன்மீக தன்மையை மட்டும் சேர்க்க வேண்டும். மகிழ்ச்சியின் சம்ஸ்காரமும் கூட ஒரு வரதானமாகும். அது சமயத்தில் மிகுந்த சகயோகம் கொடுக்கும். யார் சுயம் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட மனதினராக இருந்தாலும் அவர்களை மகிழ்வித்து விடுவார்கள். சரளமான இயல்பு உள்ளவர்கள் தங்கள் மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தின் மூலம் பாரமான வாயு மண்டலத்தையும் கூட லேசானதாக ஆக்கிவிடுவார்கள். ஜூன் 4. எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களின் நினைவு சின்னமாக விஷ்ணுவின் ரூபம் காட்டப்பட்டுள்ளது. விஷ்ணு பார்க்கடலில் நிம்மதியாக படுத்தபடி ஞானத்தை சிந்தித்து மகிழ்ச்சியில் திளைக்கின்றார். எனவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சாதனம் ஞானத்தை சிந்திப்பதே ஆகும். யார் எவ்வளவு அதிகமாக ஞானத்தை சிந்திக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களின் தைரியத்தையும் உத்வேகத்தையும் குறைக்க முடியாது. அவர்கள் சகிப்புத்தன்மை என்னும் சக்தியின் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சுலபமாக கடந்து விடுகிறார்கள். ஜூன் 5. உலகில் உள்ள மனிதர்கள் உயிருடன் இருந்தாலும் நம்பிக்கையற்ற சிறையில் அமர்ந்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு மறுபிறவி கொடுங்கள். புது வாழ்க்கை தானமாக கொடுங்கள். தனது மகிழ்ச்சியான புன்முறுவலான
முகத்தின் மூலம் அவர்களை மனித வாழ்க்கையில் வாழ கற்றுக் கொடுங்கள். உங்களை பார்த்து அவர்களிடம் தைரியம், ஆர்வம், உற்சாகம் வந்துவிட வேண்டும். இதற்கு தன்னுடைய குணத்தை சரளமானதாக ஆக்குங்கள் மற்றும் சதா தாமரை மலருக்கு சமமான ஸ்திதி என்ற ஆசனத்தில் டபுள் லைட் ஸ்திதியில் நிலைத்திருங்கள். ஜூன் 6. இந்த எல்லையற்ற நாடக மேடையில் நான் ஒரு விளையாட்டு வீரன், நடிகன். இந்த விளையாட்டு வீரன் என்ற நிலை எப்போதும் மகிழ்ச்சியான முகத்தோடு இருக்கும் அனுபவத்தை தருகிறது. உலகத்தினர் எந்தவிதமான எப்படிப்பட்ட விஷயங்களை ஆபத்து என்று கருதுகிறார்களோ அதனை விளையாடுபவர்களும் மற்றும் சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்ப்பவர்களும் ஆபத்தை விளையாட்டாகவே புரிந்து சகிப்புத்தன்மை சக்தியால் ஒரு பொழுதுபோக்காக அனுபவிப்பார்கள். ஜூன் 7. யார் தங்களின் அல்லது மற்றவர்களின் கடந்த காலத்தை பார்க்காமல் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கின்றார்களோ அவர்களே சரளத்தன்மை கொண்டவர்கள். அத்தகையவர்களின் கண்கள், முகம் மற்றும் நடத்தையில் இனிமையும் மகிழ்ச்சியும் வெளிப்படையாக தெரியும். இத்தகைய சரளத்தன்மை நிலையில் இருப்பவர்கள் மற்றவர்களையும் சரளத்தன்மை உடையவர்களாக மாற்றியே விடுவார்கள். சரளத்தன்மை என்பது ஒரு விஷயத்தை கேட்டாலோ பார்த்தாலோ அல்லது செய்தாலோ அதில் உள்ள சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்வதாகும். ஜூன் 8. சரள சுபாவம் உடையவரே சதா மலர்ச்சியுடன் இருப்பார்கள். முகமலர்ச்சியே அனைவரையும் தன்வசம் ஈர்க்கும். முகமலர்ச்சி என்பது அதீந்திரிய மனோநிலையின் அனுபவத்துடன் அதீந்திரிய சுகத்தில் உறைந்திருப்பது. இதற்காக பார்வையாளர் என்னும் இருக்கையில் அமர்ந்து மாயை என்னும் இயற்கையின் பொம்மலாட்டத்தை பொழுதுபோக்கென்று பாருங்கள். ஜூன் 9. யார் சகிப்புத்தன்மை உடையவரோ அவரே டிராமாவின் கேடயம் கொண்டு நிலைத்திருக்க முடியும். ஞானம் மற்றும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவும் முடியும். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் டிராமாவின் கேடயத்தை பிடித்துக் கொள்வது கூட கடினமாகும். இச்சமயத்தில் என்ன கர்மம் செய்கிறீர்கள் என்றாலும் அதில் செய்விப்பவரின் நினைவு சதா நினைவில் இருக்கட்டும். செய்விப்பவர் தந்தை ஆவார். செய்பவரான நாம் கருவியாவோம். இதை நினைவில் கொண்டு செயல்களை செய்தீர்கள் என்றால் சாட்சியாகி நமது பாகத்தை ஏற்றி நடிப்பது போல் அனுபவமாகும். ஜூன் 10. உங்களது ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தையிலும் விசேஷத்தன்மை இருக்க வேண்டும். சதா சரள சுபாவம், சரள வார்த்தை, சரளத்தன்மை நிறைந்த கர்மம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி சரள சொரூபமாக இருங்கள். சதா ஒருவரின் வழிப்படி, ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்கள், ஒருவரிடம் அனைத்து பிராப்திகள், ஒருவரிடம் ஏக்ரஸ் நிலையில் இருப்பதற்கான சகஜ அப்பியாசியாக இருங்கள். சதா குஷியாக இருங்கள். குஷியின் கஜானாவை பகிர்ந்தளியுங்கள். குஷியின் அலைகளை அனைவருக்கும் பரவச் செய்யுங்கள். இதுவே உண்மையான சேவையாகும். ஜூன் 11. குணம் சரளமானதாக இருந்தால் மகிழ்ச்சியுடன் சேர்ந்து கண்கள், முகம் மற்றும் நடத்தையில் இனிமை வெளிப்படையாக தெரியும். ஒருபோதும் வாயிலிருந்து கசப்பான சொற்கள் வராது. அவர்களின் இதயம், மூளை மற்றும் பேச்சு அனைத்தும் ஒரே சீராக இருக்கும். இதயத்தில் ஒன்றும் பேச்சில் மற்றொன்றும் இருப்பது சரளத்தாவின் அடையாளம் அல்ல. எளிமையான குணம் கொண்டவர்கள் எப்போதும்
பணிவு உடையவர்களாகவும் அகந்தையற்றவர்களாகவும் சுயநலம் அற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஜூன் 12. தூய அன்னப்பறவையின் சிறப்பு அம்சமே சரளமான மனம், சரளமான வார்த்தை, சரளமான விருத்தி, சரளமான திருஷ்டி. பாப் தாதாவிற்கு அனைவரையும் விட மிகவும் பிரியமானவர்கள் மிக நெருக்கமான சுத்தமான மனமுடையவர்கள் ஆவர். சுத்தமான மனமுடையவர்கள் சதா பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகளாக இருப்பர். அனைத்து சிரேஷ்ட சங்கல்பமும் நிறைவேறக்கூடிய காரணத்தினால் விருத்தியில், திருஷ்டியில், வார்த்தையில், சம்பந்தம் தொடர்பில் சரளம் மற்றும் தெளிவாக ஒரே மாதிரியாக தென்படும். ஜூன் 13. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் நடத்தை மற்றும் முகம், சொல், செயலில் எளிமையையும் இனிமையையும் காண விரும்புகிறார். ஆவேசத்தினாலோ அல்லது சோர்வினாலோ பேச்சிலும் முகத்திலும் சிறிது இனிமை குறைந்தாலும், முகம் கடுகடுப்பாக இருந்தாலும் அவர்களை குணங்கள் நிறைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என்னுடைய அசல் குணங்கள் வெளிப்பட வேண்டும். பாப்தாதாவை போலவே அதே குணங்கள், அதே கடமை, அதே சொல் மற்றும் அதே சங்கல்பம் அனுபவமாக வேண்டும். அனைவருடைய வாயிலிருந்தும் இவர்கள் அவரை போலவே இருக்கிறார்கள் என்ற வார்த்தை வர வேண்டும். ஜூன் 14. அவ்வப்பொழுது சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும். எந்த அளவிற்கு இந்த பயிற்சி சரளமாக மற்றும் சகஜமாக ஆகிவிடுகிறதோ அந்த அளவிற்கு சம்பூர்ண நிலை நெருக்கத்தில் தென்படும். சம்பூர்ண நிலையின் அடையாளம் அவர்களது முயற்சி சரளமாக இருக்கும். நினைவு யாத்திரை, சேவை இரண்டும் சகஜ முயற்சியில் வந்து விடுகின்றன. எப்போது இரண்டிலும் சரளம், சகஜம் அனுபவம் ஏற்படுமோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள், சம்பூர்ண நிலை பிராப்தியாக அடையப் போகிறோம். ஜூன் 15. எண்ணம், சொல், செயலில் சரளத்தன்மையும் பொறுமையும் அவசியமானது. இவை இரண்டும் இல்லை என்றால் உயர்வாகாது. சரளமும் பொறுமையும் இருந்தால் சக்தி சொரூபமாகும். சக்திகளின் சித்திரத்தில் சரளமும் பொறுமையும் குணமாக காண்பிக்கப்படுகிறது. இப்போதைய ரிசல்ட் ஆங்காங்கே ஓரிடத்தில் சரளமும் ஓரிடத்தில் பொறுமையும் அதிகமாக உள்ளது. இப்போது இரண்டையும் சமமாக்குங்கள். ஜூன் 16. எந்த அளவிற்கு சுயம் சரளமாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு நினைவும் சரளமாக இருக்கும். எந்த அளவிற்கு யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக, அதாவது தூய்மையாக இருப்பாரோ அப்படித்தான் அவரது படைப்பில் அதே சம்ஸ்காரமும் இருக்கும். எனவே ஒவ்வொரு குணத்தின் நடைமுறை சொரூபத்தின் உதாரணம் ஆகுங்கள். ஜூன் 17. எப்போது அவ்யக்த ஸ்திதியின் அப்பியாசம் பழக்கமாகிவிடுமோ அப்போது சுயஸ்திதி மூலம் ஒவ்வொரு பரிஸ்திதியையும் எதிர்கொள்ள முடியும். மேலும் இந்த பழக்கம் நீதிமன்றத்திற்கு செல்வதிலிருந்து காப்பாற்றிவிடும். எனவே இந்த அப்பியாசத்தை எப்போது இயற்கையானதாக, இயல்பானதாக ஆக்குகிறீர்களோ அப்போது இயற்கை சேதங்கள் வரும். ஏனென்றால் எதிர்கொள்பவர் சுயஸ்திதி மூலம் ஒவ்வொரு பரிஸ்திதியையும் கடந்து செல்வதற்கான சக்தியை தாரணை செய்து விடுகிறார் என்றால் அப்போது திரை விலகும். இதற்காக பழைய பழக்கங்களின் மீது, பழைய சம்ஸ்காரங்களின் மீது, பழைய விஷயங்கள் மீது முழுமையான வைராக்கியம் வேண்டும். ஜூன் 18. சிலருக்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தன்மை குணமாக
இருக்கும்போது தான் விரும்பவில்லை என்றாலும் கூட அந்த குணத்தின்படி நடப்பார்கள். நான் விரும்பவில்லை, ஆனால் இது என் குணம் என்று கூறுவார்கள். அதுபோலவே குழந்தைகளாகிய உங்களுடைய சரளத்தன்மை என்பது அனைவருக்கும் நீங்கள் சகஜ யோகி, இயற்கையாகவே யோக நிலையில் இருப்பவர் என்ற அனுபவத்தை கொடுக்க வேண்டும். என்ன செய்வேன், எப்படி யோகா செய்வேன் போன்ற பேச்சுக்கள் முடிவுக்கு வரட்டும். நீங்கள் எப்போதும் சகயோகியாக, பாபாவிற்கு உதவியாளராக இருக்கின்றீர்கள் என்றாலே நீங்கள் யோகியாக இருக்கின்றீர்கள் என்பதாகும். இந்த ஒரு விஷயத்தை குணமாகவும் மற்றும் இயல்பானதாகவும் ஆக்குவதன் மூலம் அனைத்து பாடங்களிலும் நீங்கள் முழுமை அடைவீர்கள். ஜூன் 19. சர்வஸ்வ தியாகி குழந்தைகளிடம் முக்கியமாக சரள குணம் மற்றும் பொறுமை குணம் அவசியம் இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகள் சுயம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் அனைவரையும் ஈர்த்து விடுவார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக ஆகிவிடுவார்கள். ஒருவேளை சரள குணம் இல்லையெனில் அன்பானவர்களாகவும் இருக்க முடியாது. சாகாரத்திலும் பார்த்திருப்பீர்கள், எந்த அளவிற்கு ஞானம் நிறைந்தவராக இருந்தாரோ வயோதிகர்களிடம் வயோதிகராக, குழந்தைகளிடம் குழந்தையாக. ஜூன் 20. எளிமையை கொண்டுவர உங்கள் மனோநிலையை, ஸ்திதியை மற்றவர்களின் புகழ்ச்சிக்கு, ஸ்துதிக்கு ஆதாரமாக ஆக்கிக்கொள்ளக் கூடாது என்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில குழந்தைகள் செயலின் பலன் மீது அதிக ஆசை வைக்கிறார்கள். அதனால் புகழ் கிடைக்காத போது மனோநிலை குழப்பத்தில் வந்து விடுகிறது. நிந்தனை ஏற்படும் போது அனாதையாகி விடுகிறார்கள். தங்களின் நிலையை விட்டு தந்தையையும் மறந்து விடுகிறார்கள். எனவே புகழ்ச்சியின் அடிப்படையில் உங்கள் மனோநிலையை அமைக்காதீர்கள். ஜூன் 21. யார் சரள சுபாவம் உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்குள் தயாராகும் சக்தி இயல்பாகவே இருக்கும். சரள சுபாவம் உடையவர்கள் அனைவருக்கும் சகயோகி மற்றும் சிநேகியாக இருப்பார்கள். மற்றும் எந்த அளவு சரள சுபாவம் உடையவர்களாக இருப்பார்களோ அந்த அளவு மாயாவின் எதிர்ப்பு குறைவாக இருக்கும். சரள சுபாவம் உடையவர்களிடம் வீணான சங்கல்பம் எழாது. அவர்களுடைய சமயம் கூட வீணாக செலவழியாது. அவர்களுடைய புத்தி விசாலமானதாக மற்றும் தொலைநோக்கு உடையதாக இருக்கும். ஆகையினால் அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்த்து நிற்க முடியாது. ஜூன் 22. தூய்மையும் சரளத்தன்மையின் அடையாளமே. எவ்வளவு சரளமோ அவ்வளவு தூய்மையும் உள்ள போதே சுபாவம் சரளமாகின்றது. சரள சுபாவம் உள்ளவர் மாறுவேடம் கொள்பவர் ஆவார், அதாவது பகுரூபி. அத்தகைய சரள சுபாவம் உள்ளவர் சதா முக மலர்ச்சியுடன் அனைவரையும் ஈர்ப்பவர் ஆவார். ஜூன் 23. சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். யார் எப்படி செயல்களை செய்கிறார்களோ அவ்வாறே பெயரும் இடப்படுகிறது. செயல்கள் சிரேஷ்டமாக இருந்தது என்றால் சிரேஷ்டமணி என்ற பெயர் கிடைக்கும். சிரேஷ்டமணி ஆக வேண்டும் என்றால் மனம், சொல், செயலில் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இவை இரண்டும் அவசியம். சரளத்தன்மை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இல்லை என்றாலும் கூட சிறந்த தன்மை கிடையாது. எனவே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இரண்டுமே சேர்ந்தாற் போல இருக்க வேண்டும். ஜூன் 24.
அவ்யக்த ஸ்திதி ரூப கண்ணாடியை தூய்மையாகவும் தெளிவானதாகவும் ஆக்குவதற்கு சரளத்தன்மை, சிரேஷ்டதா மற்றும் பொறுமை இந்த 3 விஷயங்கள் மீது கவனம் கொடுங்கள். மூன்றில் ஒரு விஷயத்தில் குறை இருந்தாலும் கண்ணாடி மீது குறைவின் கறை காணப்படும். எனவே எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் சாதாரண தன்மை காணப்படக்கூடாது. சாதாரண தன்மையை உயர்ந்ததாக மாற்றிவிடுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமை மற்றும் வார்த்தையில் சரளத்தன்மையை தாரணை செய்யுங்கள். அப்போது சேவையில் வெற்றி காணப்படும். ஜூன் 25. சகிப்புத்தன்மை கொண்ட குழந்தைகள் தங்களின் சகிப்புத்தன்மையின் சக்தியினால் எவ்வளவு கடினமான சமஸ்காரம் கொண்டவர்களையும் மற்றும் எவ்வளவு கடினமான காரியத்தையும் குளிர்ச்சியாக அல்லது எளிதாக மாற்றிவிடுவார்கள். சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் நிதானமாகவும் ஆழமான அறிவுடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். விஷயத்தின் ஆழத்திற்கு சென்று வெற்றியை அடைவார்கள். ஜூன் 26. பொறுமை குணமுடையவர்கள் வெளியுலக சூழ்நிலைகள் மட்டுமின்றி மனதில் என்ன சங்கல்பங்கள் எழுந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டார்கள். தனது பொறுமையினால் எதிர்கொள்வார்கள். மேலும் தோற்றத்தின் மூலம் சதா திருப்தி அல்லது மகிழ்ச்சி தென்படும். அவர்களது கண்கள் மனதில் ஒருபோதும் அதிருப்தி தென்படாது. அவர்கள் திருப்தி மணியாக இருக்கின்ற காரணத்தினால் சதா மகிழ்ச்சியாக இருப்பர். ஜூன் 27. இந்த சகஜயோகி வாழ்க்கையில் கஷ்டங்களை உணர்ந்தால் எளிதான ராஜ்யத்தை எவ்வாறு ஆள முடியும்? இங்கிருக்கும் சம்ஸ்காரங்களையே அங்கேயும் எடுத்து செல்வீர்கள். உங்களது நினைவு சின்னமான தேவதைகளின் சித்திரங்களில் அவர்களின் முகம் எப்போதும் எளிமையாக காட்டப்படுகிறது. எனவே எவ்வளவு எளிய முயற்சியாக சகஜ புருஷார்த்தி இருக்குமோ அவ்வளவு அவர்கள் மனம், சொல், செயலாலும் எளிமையாக இருப்பார். அவர்களைத்தான் ஃபரிஸ்தா, தேவதை என்று அழைக்கிறோம். ஜூன் 28. நீங்கள் அனைவரும் மாஸ்டர் உலகை உருவாக்குபவர், மாஸ்டர் விஸ்வ நிர்மாதா ஆகுவீர்கள். இந்த நினைவின் மூலம் பணிவு, நிர்மாணதா என்ற குணம் மிக எளிதாக வந்துவிடும். மேலும் எங்கே பணிவு, அதாவது சரளத்தன்மை என்பது இயற்கையான ரூபத்தில் இருக்கின்றதோ அங்கே மற்ற குணங்களும் தானாகவே வந்துவிடும். எனவே எப்போதும் இந்த நினைவு ரூபத்தில் நிலைத்து நின்று பின்னர் ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது செயலை செய்யுங்கள். அப்போது எதிர்கொள்ள வரும் சிறிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு பெரியவர் முன்னால் சிறிய குழந்தைகள் விளையாடும் விளையாட்டை போல தோன்றும். அது உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஜூன் 29. தந்தையை கள்ளம் கபடம் இல்லாதவர் என்று சொல்கிறோம். ஆனால் எதிர்கொள்ளும் சக்தி இல்லாதவர் அல்ல. ஆனால் போலாநாத் உடன் ஆல்மைட்டி அத்தாரிட்டியும் ஆவார். நீங்களும் தனது சக்தியை மறந்து ஒன்றும் அறியாத நிலையில் உள்ளவராகி விடக்கூடாது. இல்லையெனில் மாயாவின் குண்டடிப்பட்டுவிடும். மாயை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே நமஸ்காரம் செய்துவிடும் அளவிற்கு சக்தி சுரூபமாகுங்கள். மிகவும் எச்சரிக்கையாக, கவனமாக, புத்திசாலியாகுங்கள். ஜூன் 30. பாப்தாதாவின் வரதானமாவது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்கள்,
மகிழ்ச்சியின் அலைகளை அனைவருக்கும் பரப்புங்கள். உங்களுடைய முகத்தில் எப்பொழுதும் குஷியின் புன்முறுவல் பிரகாசித்துக் கொண்டு இருக்கட்டும். அந்த மாதிரி மகிழ்ச்சியான முகத்துடன் இருங்கள். இதற்காக வார்த்தைகளில் இனிமை, திருப்தி, சரளத்தன்மையின் புதுமை அவசியம் இருக்கட்டும். பிராமண ஆத்மாக்களின் வார்த்தைகள் சாதாரண பேச்சாக இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் பிராப்தியின் அனுபவம் செய்யும் வகையில் அப்பேற்பட்ட புதுமை ஒவ்வொரு செயலிலும் இருக்க வேண்டும். இவ்வாறு நமக்கு பாப்தாதா சரளத்தன்மை பற்றி அழகாக இந்த 30 நாட்களும் அவ்யக்த இஷாராவாக அளித்திருக்கிறார். இதன் சாரம் என்னவென்றால், ஆத்மாக்களாகிய நமது குணத்தின் சிறப்புத்தன்மையே மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது இயல்பானது, நிலையானது. அந்த மகிழ்ச்சி நமக்கு சதா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சுபாவம் எப்பொழுதும் சரளமானதாக இருக்க வேண்டும். மேலும் நாம் பொறுமை மிக்கவராக, சகிப்புத்தன்மை உடையவராகவும் இருக்க வேண்டும். இப்ப எந்த அளவிற்கு இங்கு சரளத்தன்மை இருக்குமோ, அதாவது எண்ணம், சொல், செயலில் சரளத்தன்மை இருக்குமோ, அந்த அளவே நம்மளுடைய படைப்பின் சம்ஸ்காரம் கூட இருக்கும். இந்த சங்கம யுகத்தில் தான் இந்த சம்ஸ்காரத்தை நாம் நிரப்பிக் கொள்கிறோம். எனவே நாம் தூய்மையாகவும் அவசியம் இருக்க வேண்டும். எங்கே தூய்மை இருக்குமோ அங்கே சரளத்தா இனிமையாக, இயல்பானதாக ஆகிவிடும். அப்பொழுது எல்லா குணங்களும் கூடவே வந்துவிடும். எங்கே சரளத்தா இருக்கிறதோ அங்கே சகிப்புத்தன்மை வந்துவிடும். மேலும் இனிய குணங்கள், திருப்தி, இனிமை, பொறுமை, அனைத்து குணங்களும் சொரூபமாக ஆகிவிடுவோம். அப்பொழுது நமது படைப்பும் சம்ஸ்காரமும் இயல்பானதாக ஆகிவிடும். நம்முடைய பிராமண ஆத்மாக்களின் வார்த்தைகளில் சாதாரணத்தன்மை என்பதே இருக்கக்கூடாது. அனைத்து பிராப்தியையும் அனுபவம் செய்யும் வகையில் சரளத்தாவில் புதுமை செய்து ஒவ்வொரு செயலிலும் மகிழ்ச்சியின் பொக்கிஷம் நிறைந்திருக்க வேண்டும். நமது கண்கள், முகம், வார்த்தை அனைத்திலும் இனிமைத்தன்மை நிறைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது பிறருக்கு அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவத்தை செய்விக்க வேண்டும். எனவே பாப்தாதா நமக்கு வரதானமே அளித்திருக்கிறார். சதா மகிழ்ச்சியாக இருங்கள், சதா மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை அனைவருக்கும் அளியுங்கள், மகிழ்ச்சியின் அலைகளை அனைவருக்கும் பரப்புங்கள் என்று. எனவே சதா குஷியாக இருப்போம், சதா குஷியை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்போம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அனைத்து பிராமண பரிவாரங்களுக்கும் அழகான சுப காலை வணக்கம். நமக்கு இந்த மாதம், அதாவது கடந்த ஜூன் மாதத்திற்கான அவ்யக்த சமிஞையை பாபா அளித்திருந்தார். நாம் ஒவ்வொரு முரளியிலும் அதை கேட்டு வந்திருப்போம். இப்பொழுது அந்த அவ்யக்த சமிஞையை 30 நாட்களுக்கும் உள்ள அவ்யக்த இஷாராவை ஜூன் மாதத்து 1/6 முதல் 30/6 வரை உள்ள அனைத்தையும் இப்பொழுது ஒன்றாக கேட்டு பயனடைவோம். வாருங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தலைப்பு: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். ஜூன் 1. எப்போதும் தனது முகத்தை மலர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும்.
இதுவே சங்கம யுகத்தின் மிகப்பெரிய பரிசாகும். முகத்தில் ஒருபோதும் குழப்பத்தின் சாயல் கூடாது. முழு நிலவு பௌர்ணமி போன்று தனது முகம் சதா மலர்ந்திருக்கட்டும். பிறர் தன் முகத்தை உங்கள் முகத்தில் பார்க்கும் வகையில் உங்கள் முகம் பளிச்சென்று தென்பட வேண்டும். இதற்காக தனது இயல்பான குணத்தை சரளமாக வையுங்கள். பொறுமைசாலி ஆகுங்கள். ஜூன் 2. மகிழ்ச்சியாக இருப்பதற்கான குணம் புருஷார்த்தத்தில் மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடும். ஆனால் எப்படி தோற்றம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே போல ஆத்மா கூட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருத்தல். இந்த இயல்பான குணத்தை ஆத்மாவில் எடுத்து வர வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் மாயையின் எந்த ஒரு ஆகர்ஷணமும் கவர்ந்திழுக்க முடியாது. இது தந்தை கொடுக்கும் கேரண்டியாகும். ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தங்களது ஆன்மீக பெருமையில் நிலைத்திருங்கள். மேலும் சகிப்புத்தன்மை உடையவர் ஆகி சாட்சி திருஷ்டா என்ற நிலையில் மாயையின் விளையாட்டை பாருங்கள். ஜூன் 3. சதா மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஞானத்தின் குணமாகும். இதில் ஆன்மீக தன்மையை மட்டும் சேர்க்க வேண்டும். மகிழ்ச்சியின் சம்ஸ்காரமும் கூட ஒரு வரதானமாகும். அது சமயத்தில் மிகுந்த சகயோகம் கொடுக்கும். யார் சுயம் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட மனதினராக இருந்தாலும் அவர்களை மகிழ்வித்து விடுவார்கள். சரளமான இயல்பு உள்ளவர்கள் தங்கள் மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தின் மூலம் பாரமான வாயு மண்டலத்தையும் கூட லேசானதாக ஆக்கிவிடுவார்கள். ஜூன் 4. எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களின் நினைவு சின்னமாக விஷ்ணுவின் ரூபம் காட்டப்பட்டுள்ளது. விஷ்ணு பார்க்கடலில் நிம்மதியாக படுத்தபடி ஞானத்தை சிந்தித்து மகிழ்ச்சியில் திளைக்கின்றார். எனவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சாதனம் ஞானத்தை சிந்திப்பதே ஆகும். யார் எவ்வளவு அதிகமாக ஞானத்தை சிந்திக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களின் தைரியத்தையும் உத்வேகத்தையும் குறைக்க முடியாது. அவர்கள் சகிப்புத்தன்மை என்னும் சக்தியின் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சுலபமாக கடந்து விடுகிறார்கள். ஜூன் 5. உலகில் உள்ள மனிதர்கள் உயிருடன் இருந்தாலும் நம்பிக்கையற்ற சிறையில் அமர்ந்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு மறுபிறவி கொடுங்கள். புது வாழ்க்கை தானமாக கொடுங்கள். தனது மகிழ்ச்சியான புன்முறுவலான முகத்தின் மூலம் அவர்களை மனித வாழ்க்கையில் வாழ கற்றுக் கொடுங்கள். உங்களை பார்த்து அவர்களிடம் தைரியம், ஆர்வம், உற்சாகம் வந்துவிட வேண்டும். இதற்கு தன்னுடைய குணத்தை சரளமானதாக ஆக்குங்கள் மற்றும் சதா தாமரை மலருக்கு சமமான ஸ்திதி என்ற ஆசனத்தில்